ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிவியில் வந்து லேபிள் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கிவினா என்ன, ஸோ அதில் எப்படி நம்ம வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலர் லேபிள் கூட நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ கிவி அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிவி அந்த லேபிள் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விட்ஜெட் எந்த பேக்கேஜில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃப்ரம் kivi.uix. லேபிள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இந்த லேபிள் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து லேபிள் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பில்ட் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பேசிக்காக பண்ணுறது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நார்மலாக வெறும் லேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணால் L=label of டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா உங்களுக்கு என்ன அந்த லேபிளில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து SANTRA TECHSPOT அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ரன் அப்படிங்கிறத கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரிட்டனுங்கிறதுல ஸோ ரூட் விண்டோவில் எது உங்களுக்கு தெரியுமோ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நான் அந்த லேபிளே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல SANTRA TECHSPOT அப்படிங்கிறது வந்துருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இது ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இதில் வந்து இன்னும் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்தது. ஸோ நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ font_size ஈக்குவல் டு நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும். இப்போ 50 அப்படின்னா 50 SP அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா SANTRA TECHSPOT அப்படிங்கிற அந்த நேம் வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வந்து அந்த ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த அதில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதே போல் இதில் வந்து இதே மாதிரி ஒவ்வொன்றுமே டெக்ஸ்ட் வேணுமா, ஃபாண்ட் சைஸ் வேணுமா, கலர் வேணுமா, ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபாண்டோட அந்த நேமை மாற்றணும், ஃபாண்ட் டிசைனை மாற்றணும், ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் இதில் நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லேபிள் அப்படிங்கிறதுல மார்க்அப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மார்க்அப் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து லைக் இப்போ வந்து HTML அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து HTML யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. HTML ஹெட், டைட்டில், CSS டேக்ஸ், இல்லைன்னா JavaScript டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டேக்ஸ் நிறையா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே போல் நம்ம வந்து இதில் கிவிலையுமே நம்ம வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் =SANTRA TECHSPOT கொடுத்துருக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் =50 SP அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இந்த SANTRA TECHSPOT அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் வந்து போல்டு பண்ண போகிறேன். எதை போல்ட் பண்ண போகிறேன்னா இந்த TECHSPOT அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் நான் போல்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் எப்படி போல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுவும் அந்த மார்க்அப் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் வந்து போல்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்போ B அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போல்ட் ஆயிரும். இந்த இடத்துல /B அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் டேக் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து நம்ம வந்து அங்கே நம்ம HTML எப்படி ஒவ்வொரு டேக்ஸாக யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி தான் இங்கே டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே போல்டு பண்ணுறதுக்கு B அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணணும். அங்கே வந்து நம்ம வந்து அந்த >greater யூஸ் பண்ணிப்போ இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லேபிள் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். மார்க்அப் =true. ஸோ இந்த மார்க்அப் =true அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஓகே இந்த பர்டிகுலர் லேபிளில் வந்து நம்ம வந்து மார்க்அப் டிசைனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த TECHSPOT அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து போல்ட் லெட்டரில் வந்து உங்களுக்கு வந்து வரணும். பார்த்தீங்கன்னா ஸோ SANTRA TECHSPOT அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த SANTRA TECHSPOTல SANTRA அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்குது, TECHSPOT அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து போல்டு மட்டும் தான் பண்ண முடியுமா, வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக என்னென்னலாம் ஒரு டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த SANTRA அப்படிங்கிறது நான் வந்து ஒரு இட்டாலிக் சைடில் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் I அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தா போதும். இந்த இடத்துல /I அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுத்தா போதும். /I கொடுத்துட்டு இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வருது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ சாண்ட்ரா அப்படிங்கிறது கொஞ்சம் இட்டாலிக் ஸ்டைலில் அந்த கிராஸில் நம்ம அந்த லைட்டாக இட்டாலிக் ஸ்டைலில் நமக்கு வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த கிவியோட லேபிளுக்கான அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஏன்னா அதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த இப்போ அந்த இடத்துல ஐ போட்டிருக்கேன், அந்த இடத்துல பி போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுமோ அதுக்கு தேவையான அந்த நேமிங் மட்டும் தான் அதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்து வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லெட்டருக்கு நான் வந்து கலர் கொடுக்கணும். இப்போ சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சாண்ட்ரா அப்படிங்கிறது ஒரு கலரில் வரணும், டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு கலரில் வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கலர் ஈக்குவல்ட்டு, ஸோ அதே மாதிரி கலர் ஈக்குவல்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கலர் கோட் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து இதை வந்து ரெட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரேன். ஸோ FF333. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுவாங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து இந்த கலர் கோட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நார்மலாக வந்து கோடிங் ஸ்டைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோன்னா இப்போ A = 10னா A ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் 10. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த இடத்துல மார்க்கப் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து அப்படியே கோடு டைப் பண்ணி பழகிட்டேன். பட் நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் வந்து கொடுக்கும்போது இந்த இடத்துல கலருக்கும் இந்த இடத்துல இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, நான் இப்போ வந்து கலர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த ஜஸ்ட் அந்த கலர் அப்படிங்கிறத என் பண்ணிக்கிறேன். /color அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அப்படிங்கிறது ரெட் கலரில் வந்துருச்சு, டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ அது எனக்கு வேற ஒரு கலரில் வரணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ப்ளூ கலரில் நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணேன்னா நான் அடுத்து இன்னொரு கலர் டேக் வந்து இந்த இடத்துல போடலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு ப்ளூ கலருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 333 FF. அதுக்கப்புறம் இதை வந்து என் பண்ணிக்கணும். ஸோ /color அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் அந்த பக்கம் இழுத்து விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ கலர் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இல்லை சாண்ட்ரா அப்படிங்கிறது ஒரு கலரில் இருக்குது, டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கலர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மார்க்கப் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே கலர் அப்படிங்கிறத அசைன் பண்ணணும் அப்படின்னா கூட அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மார்க்கப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு இன்ட்ராக்டிவ் லேபிளாக எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ இன்ட்ராக்டிவ் லேபிள்னால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லேபிள் இருக்குது, ஒரு லேபிளை கிளிக் பண்ணால் சம் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து HTML யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து HREF அப்படிங்கிற ஒரு டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்பாட் அப்படிங்கிற வேர்ட் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சம் ஆக்ஷன் நடக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நான் வந்து ரெஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ ரெஸ் இல்லை நமக்கு வந்து ரெஃப். ஓகேவா? ஸோ ரெஸ்ன்னு சொல்லிட்டேன் நான், ரெஃப் அந்த டேக் பேர். ஸோ ரெஃப் ஈக்குவல் டு நான் வந்து டெக்ஸ்பாட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்போ ரெஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து கொடுக்குற வேல்யூ. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஆக்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன், அந்த கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதனால் டெக்ஸ்பாட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த டேக்கை என் பண்ணிக்கிறேன். /ref. ஓகேவா? ஸோ என் பண்ணிட்டேன். இப்போ என் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஓகே நம்ம வந்து ஒரு அந்த டெக்ஸ்பாட் அப்படிங்கிறத ஒரு கிளிக்கபிள் லிங்காக நம்ம வந்து மாற்றிட்டோம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு இடத்துல பைண்ட் பண்ணணும். ஸோ பைண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஒரு பட்டன் மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எல்லில் ஸோ L.bind of on_ref_press. ஸோ on_ref_press அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அதை வந்து self.click அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கிளிக் எல்லுன்னு வச்சுக்கிறேன். ஸோ கிளிக் எல்லுனா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லேபிளை கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். எப்படி எழுதுன்னு பாருங்கள். def click_l. ஸோ click_l அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் நான் எழுதுகிறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ செல்ஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ வேல்யூ அப்படிங்கிறதுனா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம்னா TECHSPOT அப்படிங்கிறது அந்த வேல்யூ வரும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் யூசர் கிளிக் TECHSPOT வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ யூசர் கிளிக் TECHSPOT வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஜஸ்ட் அந்த TECHSPOT நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து யூசர் கிளிக் TECHSPOT வேல்யூ அப்படிங்கிறது ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் ஆகும். ஸோ ஜஸ்ட் அது ஒரு கிளிக்கபிள் லிங்காக எப்படி மாறுது அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிக்கேன். நான் இதை இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். அது வந்து எக்ஸப்ஷனாக த்ரோ ஆகாது, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரராக உங்களுக்கு அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ரஃப்புக்கு பதிலாக டஃப்னு போட்டுட்டேன். ஸோ அதுதான் பிரிண்டில் T மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து TECHSPOT அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ TECHSPOT அப்படிங்கிறத கிளிக் பண்ணதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் கிளிக் TECHSPOT வேல்யூ அப்படிங்கிறது வந்துருச்சு. அதை நீங்கள் இந்த SANTRA அப்படிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே வராது. ஜஸ்ட் இந்த TECHSPOT இருக்கிற ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல யூசர் கிளிக் என்ன இதை கிளிக் பண்ணியிருக்குமோ அது வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லேபிள்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறையா வந்து இந்த லேபிள்ஸில் இருக்குது. ஸோ இது எப்படி அட்வான்ஸாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து Kivy லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இது தனியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு லேபிளை பேசிக்ஸாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து